இந்த வீக்கோட நம்மளோட என்ட்ரிஸை அண்ட் நம்ம ஜோன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன். அண்டு இதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக அதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீக் மண்டே நம்ம எடுத்துகிட்ட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் அப்படின்னா 26,000 அண்ட் 25,450 ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோனாக நம்ம கன்சிடர் பண்ணுது. அண்டு நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வந்துட்டு ஒரு டவுன் சைட் காட்டாக இருந்துச்சு. அண்டு மண்டே வந்துட்டு மார்க்கெட்டு செட்டில் ஆகட்டும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சிஇ சைடு ஒரு என்ட்ரி. ஸோ புல்லிஷோடதுல நம்ம என்ட்ரி அண்டு டவுன்வோர்டு என்ட்ரியில் தான் நம்ம போட்டிருந்தோம். லோயர் என்ட்ரி ஸ்மால் ஸ்டாப் லாஸ். ஸோ புல்லிஷ் சைடு மார்க்கெட்டு மூவ் ஆகிருந்துச்சு. அண்டு நெக்ஸ்ட்டு நம்ம பியரிஷ் என்ட்ரி இது கரெக்ஷன் என்ட்ரின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி தான் போட்டிருந்தது. அண்டு மார்க்கெட்டு சிஇ சைடு ட்ராப் போட்டுட்டு சிஇ சைடு மூவ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம எடுத்துகிட்ட இம்பார்ட்டன்ட் லெவல் 25,750 25,500 மார்க்கெட்டு 25,600 அரௌண்ட் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தது. அண்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆனது 25,600 அரௌண்டு. அண்டு மார்க்கெட் மூவ் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா 25,750 வரைக்கும். அண்டு நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டு இது வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்கால்ப்பு அண்டு நெக்ஸ்ட்டு சிஇ சைடில் 100 பாயிண்ட்டு ப்ராஃபிட் இது. அண்ட் அதில் மார்க்கெட்டில் சிஇ சைடு தான் மார்க்கெட்டு. அண்டு இது வந்துட்டு ஒரு ஸ்கால்ப்பு. இது ஃபர்ஸ்ட் ஸ்கால்ப்பு அண்ட் நெக்ஸ்ட் ஸ்கால்ப்பு இந்த ஜோனில் ட்ரை பண்ணது. அண்டு இந்த சைடு ஒரு ஸ்கால்ப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஆடியோவில் நம்ம மென்ஷன் பண்ணது என்னென்னா இந்த 25,750 ஒர்க் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்டு இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் வந்துட்டு ஒரு லிக்விடிட்டி ஒன்று க்ரியேட் பண்ணி எப்படின்னா ஒரு லிக்விடிட்டி க்ரியேட் பண்ணி அண்ட் 25,750 மார்க்கெட்டு பிரேக் பண்ண தான் மார்க்கெட் பார்க்கும். அண்டு சிஇ சைடு தான் மார்க்கெட்டு ஜோன் வந்துட்டு பார்க்கும் அப்படிங்கிறப்ப இந்த ஆடியோவில் மென்ஷன் பண்ணது. எப்போனா நேற்று 12:30 மென்ஷன் பண்ணியிருந்தது, டியூஸ்டே மென்ஷன் பண்ணியிருந்தது. அண்டு வெனஸ்டே நம்ம எடுத்துகிட்ட இம்பார்ட்டன்ட் லெவல் சேம் 25,750 பாட்டம் ஜோன். அண்டு இந்த ஆடியோவை இங்கே பின் பண்ணி மார்க்கெட் லிக்விடிட்டி பில்ட் பண்ணி சிஇ சைடு பிரேக் பண்ணுறதுக்கு பார்க்கும். அண்டு புள்ளி சைடு தான் மார்க்கெட் மூவ் கிராஃபில் இங்கே அந்த ஆடியோவை பின் பண்ணிடுது. ஸோ சேம் மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பியரிஷ் இது கொடுத்து லிக்விடிட்டி க்ரியேட் பண்ணியிருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட்டு புல்லிஷில் தான் க்ளோஸ் பண்ணிடுச்சு. இது நம்மளோட 3 டேஸோட அனலைஸு. அண்டு இந்த அனலைஸ்லாம் வந்துட்டு நம்ம பிஃபோர் டே பிஃபோரே நம்ம எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் டே அதுக்கேற்றப்பல நம்ம மூவ் பண்ணுவோம். அண்டு நெக்ஸ்ட் டே நமக்கு மார்க்கெட்டு ஒரு சப்போர்ட்டிவ் ட்ராக் கொடுக்கும்போது தான் அடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரீவியஸ் டே நம்ம செட்டப் ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே அந்த செட்டப்புக்கு மார்க்கெட் சப்போர்ட் பண்ணுச்சு அண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணுச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணுவோம் வித் லிமிட்டட் எப்படின்னா ஒரு லிமிட்டட் ஸ்டாப் லாஸ் அண்ட் எங்கே என்ட்ரி அண்ட் எங்கே எக்ஸிட்டு அண்டு எங்கே ஸ்டாப் லாஸ். ஸோ நம்மளோட இந்த டெலிகிராம் குரூப்பில் நியர்லி ஒரு 3 to 6 months ப்ரீவியஸாகவே வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த கால்ஸ்லாம் வந்துட்டு கொடுத்துட்டு இருந்தது அண்ட் ஜோன்ஸு அண்ட் எது லிக்விடிட்டி அண்ட் இதெல்லாம் வந்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம எவ்வளோ நாள் நம்ம ப்ராஃபிட்டாக இருக்கோம், மார்க்கெட் நம்ம மூவ்ஸு அண்டு எப்படி நம்ம வந்துட்டு ஒரு அனலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத. ஸோ கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு இத்தனை நாள் நம்ம ப்ராஃபிட்டு அண்டு நம்மளோட ஜோன்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த குரூப் பார்த்தாலே நமக்கு தெரியும். நமக்கு ஒரே இந்த குரூப் மட்டும்தான் ப்ரீவியஸாக வந்து நான் என்னென்னா 2 இது மட்டும், ஒன்று ஸ்டடி பர்பஸ்க்காகவும் ஒன்று கால்ஸ் ஓரியன்டுக்காக சொல்லிட்டு நம்ம இது பண்ணது. பட் ஆஃப்டர் தட் அது வந்துட்டு ஒரே குரூப்பாகவே இருக்கட்டுங்கிறதுனால நம்ம இந்த ஒரு குரூப் தான் யூஸ் கிடையாது. ஆக்டிவ் குரூப் இது ஒன்று தான், வேறு எந்த குரூப்பும் கிடையாது. நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் குரூப்போட லிங்க்ஸை நான் ஆட் பண்ணுறேன். வேணுன்னா அதை